பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஒரு விஷயம் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கூட தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 21, 22 வசனங்களை 23 வசனங்களை நாம் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். தன் வீட்டார் அனைவருக்கும் ரட்டுப்புரை உடுப்பி இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, ஆமே. சோதர் கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரை நாம் இந்த நீதிமொழிகள் 31 20 வசனங்களை நாம் ஒவ்வொன்றாய் தியானிக்கும்படிக்கு ஏசப்பா நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக 10வது வசனத்திலிருந்து 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இந்த வசனங்களை இதுவரைக்கு 12 வசனங்களை 11 வசனங்களை குணசாலியை குறித்து, குணசாலியான மனைவி, குணசாலியான பெண் ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பாள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அவள் எதையெல்லாம் செய்கிறாள், என்னவெல்லாம் செய்கிறாள் என்று பார்த்தோம். இது குணசாலியான ஸ்திரீ ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு மாத்திரம் கிடையாது. எபேசியர் 5வது அதிகாரத்தில் வசனம் சொல்லும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்து மணவாளனாய் அவர் இருக்கிறார், புருஷனுக்கு ஒப்புமையாய் இருக்கிறார். சபை மணவாட்டிக்கு மனைவிக்கு ஒப்புமையாய் இருக்கிறது என்று நாம் 5வது அதிகாரத்தில் 22 அப்படி 23 அப்படி வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அதுக்கு அப்படி தொடர்ந்து கீழே பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். அப்போ சபையாய் இருக்கிற ஆணும் பெண்ணும் நாம் எல்லாருமே இயேசுநாதருக்கு சபையாக மணவாட்டியாக இருக்கிறதுனால இது நீதிமொழிகள் 31 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் பெண்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறது தவறு. பிரதானமாக பெண்களுக்கும், அது மாத்திரமில்லை ஆண்களுக்கும் தான் இது. எப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் கணவனுக்காக குடும்பத்துக்காக செயல்படுகிறாளோ அதே போல சபை விசுவாசிகள் ஆண்களும் பெண்களும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா இந்த குணசாலியை போல அதிகாலையில் எழும்புகிறவர்களாய், சுறுசுறுப்பு உள்ளவர்களாய், கணவனுக்காக எப்படி தீவிரமாய் உழைக்கிறாளோ, கடினமாய் உழைக்கிறாளோ அதுபோல இயேசுநாதருக்காகவே நாம் வாழ வேண்டும். இயேசுநாதருக்காகவே உழைக்க வேண்டும். இயேசுநாதருக்காகவே கொடுக்க வேண்டும். இயேசுநாதருக்காக எப்பொழுதும் ஆவலாய் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் விருப்பம் என்னவோ அதன்படி வாழ்வதுதான் வாழ்க்கை. ஒரு குணசாலியான ஸ்திரீ என்ன செய்கிறார்னா தனக்கு பிடிச்சது தான் விரும்பினதை ஒரு நாள் அவர் வாழ்றது கிடையாது. இந்த நீதிமொழிகள் 31:10 நீங்க பார்த்துருக்கீங்க. தனக்கு இஷ்டமானவைகளை செய்கிறாள், தனக்கு விரும்பினவைகளை கேட்கிறாள், தனக்கு அவன் வேண்டியவைகளை அப்படி எதிர்பார்த்து கொண்டு ஏங்கி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வசனம் இருக்குதுங்களா? அப்படி இல்லவே இல்லைங்க. இந்த குணசாலியான மனைவி, இந்த குணசாலியான பெண் எப்பயுமே கணவன் முதலிடம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்ததுக்கு அப்புறம் குடும்பத்தில் கணவனுக்கு தான் முதலிடம். அவனுடைய தேவைகள், அவனுடைய விருப்பங்கள், அவன் விரும்புகிற காரியங்கள், அவனுக்கு பிரியமானவைகளே செய்து வாழ்கிறாள் அவள். அப்புறம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறாள்? வாழ்கிறாள். அதே போலதான் நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்தவ ஜனங்கள் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னா தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட சபையாய் இருக்கிற நாம் முதலாவது எல்லாமே இயேசுவுக்காகவே வாழ வேண்டும். அவர் விரும்புகிறது, அவர் எதிர்பார்க்கிறது, அவருக்கு நாம் கொடுக்க வேண்டியது, செய்ய வேண்டியதை நாம் முதல்ல செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்புறம் நாம் குடும்பத்துக்கு தேவையானவைகளை செய்ய வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும்? நம்முடைய சபையாகிய குடும்பத்துக்கு தேவையானவைகளை செய்ய வேண்டும். எப்படி தன் கணவனுக்கு செய்ததுக்கு அப்புறம் தாம் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த மனைவியானவள், குணசாலியான சிறியானவள் செய்கிறாளோ அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு நல்லா கவனிச்சுங்க. அப்புறம் நம்முடைய சக ஊழியர்
விசுவாச மக்கள் தேவ பிள்ளைகளுக்கும் செய்யணும். அல்லேலூயா. அதோடு நின்றாம எப்படி ஏழைக்கு இறங்குறாளோ, எப்படி எளியவர்களுக்கு சிறுமையானவர்களுக்கு கையை திறக்கிறாளோ, அதே போல ரட்சிக்கப்படாத இயேசுவை அறியாத, அல்லேலூயா சொல்லுங்களேன், அவங்களுக்கு நாம் உதவி செய்யணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவர்களை விசாரிக்கணும், அவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை நாம தான் காமிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. குணசாலின ஸ்திரீ கணவனுக்கு செய்ய வேண்டியவை செய்துவிட்டு, பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் செய்ய வேண்டியவை செய்துவிட்டு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, வேலை செய்கிறவங்க, ஏழைகள், எளிமையானவங்க, சிரமப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி இறங்கி உதவி செய்கிறாளோ, உதவி செய்கிறது மாத்திரமில்லை, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறது, அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் வாங்கி தர்ற வேலையை செய்கிறாளோ, அதே போல சபையும் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனத்தை வாசித்து உடனே மனைவியை பார்த்து, ஏம்மா இது உனக்கு தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, பெண்களுக்கு தான் இதை எழுதி வச்சிருக்கிறாரு, எங்களுக்கு இது கிடையவே, இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஒதுங்குகிறோம். அப்படி அல்ல. மனவாட்டியாய் இருக்கிற, சபையாய் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் தெரிய வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதன்படி வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் இது பெண்களுக்கான பகுதி அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. அப்ப ஆண்களை குறித்து வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்குது, பெண்களை விட ஆண்களுக்கு தான் நிறைய செஞ்சிருக்குது சொல்லியிருக்குது. அப்போ அது ஆண்களுக்குன்னா ஆண்களுக்கு மட்டும்தானே ஒதுக்கிற முடியுமா? தவறுங்க. ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்தார். ஆபிரகாம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். அப்போ உடனே பெண்கள் எல்லாம் ஆபிரகாம் ஆண், அவர் ஒரு ஆண் புருஷன் அப்படின்னா இந்த வாக்கு சுத்தமெல்லாம் யாருக்கு தான் போகும்? ஆண்களுக்கு தான் போகும், பெண்களுக்கு இல்லவே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் ஒதுங்க முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் பொதுவானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் கூட 11 எபிரேய எழுத்துக்களை நாம் பார்த்தோம். முதல் எபிரேய எழுத்து என்ன அப்படிங்கிற சொல்லி, 2வது எழுத்து என்ன, 3வது எழுத்துன்னு சொல்லி ஆலெஃப் அப்படி சொல்லி என்ன செஞ்சோம்? ஒவ்வொரு எழுத்துக்களாய் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தின் அடிப்படையில் தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது. 10லிருந்து இந்த ஒவ்வொரு எபிரேய எழுத்தின் அடிப்படையில் தான் அந்த முதல் எழுத்து என்ன சொல்லுதோ அந்த சொல்கிற அந்த அர்த்தத்தின்படி தான் அந்த வசனமும் அர்த்தத்தோடு இருக்கும். அல்லேலூயா. ஆமை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 11வது ஆமை சூத்திரம் எழுத்தை நாம் பார்த்தோம், கப் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது 20வது நீதிமொழி 31:20வது வசனத்தில் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று சொன்னேன். 11வது எபிரேய எழுத்து கப் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கப் என்கிற எழுத்துக்கு திறக்கப்பட்ட அல்லது நீட்டப்பட்ட கை என்று சொல்லி அர்த்தத்தை குறிக்குது. திறக்கப்பட்ட அல்லது நீட்டப்பட்ட கையின் அர்த்தத்தை குறிக்குது. அதே மாதிரி பாருங்க, இந்த வசனத்து இந்த எழுத்துடைய அர்த்தம் திறக்கப்பட்ட கை அல்லது நீட்டப்பட்ட கையின் அர்த்தம். அதே அர்த்தத்தில் தான் இந்த 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இங்கே கைகளை குறித்து பேசுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எதை குறித்து பேசுது? கையை குறித்து தான் பேசுது. ஏழைக்கு சிறுமையானவருக்கு கையை திறக்கிறா, ஏழைகளுக்கு கரங்களை நீட்டுகிறா. அது திறக்கிறா, நீட்டுகிறாள் கையை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அந்த எழுத்தின் அர்த்தமும் இங்கே அந்த வசனமும் கரெக்டாக பொருந்தும். அந்த எழுத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டா என்ன செஞ்சிடலாம்? இந்த வசனத்துடைய அர்த்தங்களை ஆழத்தை நம்ம விளங்கி கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமை சூத்திரம். அப்போ உதவி செய்கிறது, கையை திறக்கிறதுனா கையை திறந்து கொடுக்கிறது, கையை நீட்டுகிறதுனா அவங்க தலைமையில கை வச்சு அவர்களுக்காக என்ன அவங்களுக்காக கையை நீட்டி ஜெபம் பண்ணுகிறது. திறக்கிறது உதவி செய்கிறதுக்கு அர்த்தம், நீட்டுகிறது கொடுக்கிறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இந்த 21வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா எபிரேய எழுத்து 12வது எழுத்து லாமேட். லாமேட் 12வது எழுத்து. அந்த 21வது வசனத்துக்கு உள்ள எபிரேய எழுத்து லாமேட். லாமேட் என்று சொன்னால் தார்குச்சி என்று அர்த்தம். லாமேட்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? லாமேட்னா என்ன அர்த்தம்? தார்குச்சின்னு அர்த்தம்.
தார் குச்சினா ஒரு குச்சியில் தார் ஒட்டி இருக்குமா, ரோடு போடுறாங்களா தார், அந்த தார் ஒட்டி இருக்கிற குச்சி கிடையாது தார் குச்சி. தார் குச்சின்னா வயசானவங்களுக்கு தெரியும். இந்த மாட்டு வண்டி வச்சுருக்கிறவங்க, மாட்டு வண்டி வச்சுருக்கிறவங்க மாடு ஓட்டிக்கிட்டு போவாங்க. அப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, மாடு அங்கங்கே பார்த்துட்டு முன்னாடி ஒழுங்காக போகலன்னு என்ன செய்வாங்க, சாட்டையை வச்சு அடிப்பாங்க. ஒரு சின்ன குச்சி இருக்கும், அதில் சாட்டை மாதிரி இருக்கும், சாட்டையிலையும் அடிப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த குச்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி இருக்கும், அது நுனியில் என்ன இருக்கும், சின்னதாக ஆணி அரைஞ்சி வச்சுருப்பாங்க முன்னாடி. இந்த தார் குச்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன குச்சி, ஒரு நீல குச்சி இருக்கும், அந்த குச்சியில் நுனியில் ஆணிக்கு அரைஞ்சி வச்சுருப்பாங்க, சின்ன நுனியாக ஆணி அரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் தார் குச்சின்னு சொல்கிறது குச்சி இருக்கும், அதில் முனையை லேசாக ஊசியை சீவி இருப்பாங்க, கொஞ்சம் ஊசியாக இருக்கும். அதை என்ன செய்வாங்கன்னா, மாடு போகாதப்போ டக்குன்னு தொடையில் என்ன செய்வாங்க, அந்த குத்துனோன்னா அது அப்படி விருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், அப்படி நேராக பார்த்து என்ன செய்ய ஓடும். அசம்பந்தமாக போயிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா அங்கே பார்க்க இங்கே பார்க்க பறக்க பார்க்க நல்லா போயிட்டு அங்கே இங்கே வேடிக்கை பார்த்து அது வாட்டு ரொம்ப ஒரு மாதிரி உலட்ட ஆரம்பிக்கும். அப்போ அது கவனத்தை நேரத்துக்கு அதை டக்குன்னு ஒரு தொடையில அது பின்னாடி அப்படி ஒரு குத்துனா டக்குன்னு அது சுதாரித்து நேராக பார்த்து என்ன செய்யும், ஓட ஆரம்பிக்கும், சுமந்து ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதாவது சோர்ந்து அப்படியே விளைஞ்சிருக்குமா, அப்படி அது குத்தும் போது என்ன செய்யுது, அப்படி உற்சாகம் அடைஞ்சு என்ன செய்யுது, ஊக்குவிச்சு அது தள்ளுறது, முந்தி தள்ளுறது. அப்போது தார் குச்சின்னு சொன்னால் ஊக்கப்படுத்துதல்னு அர்த்தம். தார் குச்சி எதுக்கு அடையாளமாக இருக்குது, ஊக்கப்படுத்துறது, உற்சாகப்படுத்துறது, ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற வேலை. அப்போது தார் குச்சின்னா நீங்கள் நினச்சப்படா, ஓ ஆமாம் ஆமாம் பாசு சொன்னார், குணசாலியான சிறி ஒரு தார் குச்சி மாதிரி நறுக்குன்னு யாரும் குத்திக்கிட்டே இருப்பா, அது மாதிரி தான் நீ நறுக்குன்னு வார்த்தையினால் குத்துற, வார்த்தையினால் என்ன செஞ்சிட்ருக்கிற, குத்திக்கிட்டு இருக்கிற, என்கிட்ட சண்டை அது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு என்னை குத்தி கொண்டே இருக்கிற அப்படின்னு நாம் சொல்கிறோம். அது அப்படி கிடையாதுங்க. இது உற்சாகப்படுத்துறது, ஊக்குவிக்கிறதுக்கு அடையாளமாக சொல்லுது. பாருங்க 21ஆம் வசனம் இப்போ வாசிங்களேன். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு அவள் பயப்படவே மாட்டாள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவள் பயப்படவோ சோர்ந்து போகவே மாட்டா. அதிகாலையிலிருந்து எழுந்து இரவு நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சிருந்தாலும் குளிர்காலம் வரும்போது அவள் ஒரு நாளும் பயப்படும், ஐயோ குளிர் வருது, ரொம்ப பனி கொட்டும், குளிரில் விரைச்சிருவோம், தாங்க முடியாது. குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, சின்ன குழந்தை இருக்குது, ஐயோ குளிர்காலம் வரப்போதே அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் குளிருக்கு பயப்பட வேண்டிய, வெயில் வந்தால் வெயில் வந்துருச்சு நம்ம சொல்கிறோம், ஐயோ வெயில் வந்துருச்சு பயங்கர உக்கிரமாக வெயில் அடிக்குது, நம்ம வெயிலுக்கு என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். ஏன்னா சணல் நூல் ஆடை அவன் என்ன செஞ்சுருக்கிறான், செய்து வச்சிருக்க, அதை உடுத்தும் பொழுது அதை போடும் பொழுது அந்த வெயிலின் தாக்கம் நம்ம ஒரு நாளும் பாதிக்காத மாதிரி, குடும்பத்தில் உள்ளவங்களை பாதிக்காத மாதிரி பருத்தி ஆடை நம்ம சொல்லுவோம். நம்ம ஊரில் பருத்தி ஆடை அணிஞ்சோம்னா இந்த வெயில் காலத்தில் உடம்பு என்ன செய்ய, சூடு அதிகமாக தாக்காதபடி, சூட்டுனால எந்த பலவீனம் வராதபடிக்கு பருத்தி ஆடையில் என்ன செஞ்சோம், சட்டை போட்டோம்னா ட்ரெஸ் உடுத்தோம்னா அது நம்ம உடம்பே இந்த வெயில் தாக்காதபடி பாதுகாத்து கொள்ளும். அல்லேலூயா. குளிர் காலத்தில் சொற்று மப்ளர்னு சொல்லப்படுகிறது. அந்த குளிர் உள்ளன் போன்றவைகளை போட்டால் அந்த குளிர் தாக்காது. அதிகமாக குளிர் தாக்கி சளி பிடிச்சி காய்ச்சல் வந்து இருமல் வந்து பலவிதமான பலவீனங்களை கொண்டு வரும். அது குளிர்காலம் வந்துருச்சே எனக்கு சளி பிடிக்குமே எனக்கு அப்படின்னு குளிருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. வெயிலுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, குளிருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. தன் வீட்டார் அனைவருக்கும் உண்டாயிருக்க தன் வீட்டாரை நிமித்தம் குளிருக்கு என்ன செய்யலாம், பயப்படானா தான் வீட்டாரை நினைச்சவ ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காதான். அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படும். ஏன்னா இந்த குணசாலியான ஸ்திரீ, இவளை யாரும் உற்சாகப்படுத்த வேண்டியதில்லை, இவளை யாரும் உந்தி தள்ள வேண்டியதில்லை, இவளே தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ளுவாளாம். பெண்களுக்கு இயற்கையாகவே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாய் அவர்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா, படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆணுக்கு ஒரு துணை தேவையா? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஆதியாகமம் 2 சொல்லுது வசனம், அதிகாரத்தில் சொல்லுது மனுஷன் தனிமையா இருக்கிறது அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுதுன்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம், துணைன்னு என்ன அர்த்தம், கூடவே இருக்கிறது கிடையாது.
கூடவே இருக்கிறது துணை கிடையாதுங்க. எது? அவங்க என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்துவாங்க. சோர்ந்து போகும்போது, தளர்ந்து போகும்போது, மனசு விட்டுறும் போது, என்னால் முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வரும்போது ஆரம்பிச்சு விடுறத யாரு தான்? பெண்கள் தான். அல்லேலூயா. ஆண்கள் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும், எவ்வளவு திறமையா இருந்தாலும், எவ்வளவு எப்பேற்பட்டவர்களா அனுபவசாலிகளா இருந்தாலும், அவர்களை சோர்ந்த பொழுது, விழுந்த பொழுது, தளர்ந்த பொழுது உற்சாகப்படுத்துறதும் ஊக்குவிக்கிறதும், உற்சாகப்படுத்தி துணை நிற்பாங்க, ஊக்குவித்து துணை நிற்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அப்படிப்பட்ட பணியை செய்யும்படிக்கு அப்படிப்பட்ட இயற்கையாவே ஆற்றலையும் வல்லமையும் குணசாலியான பெண், ஒரு பெண்ணுக்குள்ள அந்த ஆற்றலை வச்சிருக்கிறா. அவளை யாரும் என்ன உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. அதை செய் இதை செய் அப்படின்னால என்ன செய்ய வேண்டியதில்லை, அவளை சொல்ல வேண்டியதே இல்லை குணசாலியான சிறிய. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இங்கே தார்குச்சின்னு என்ன செய்யுது, ஒரு முல்லை போன்ற ஒரு குத்துதலை குறிக்கிறது. குத்துறதுன்னா நம்ம வேதனைப்படுத்துறது, மற்ற காரியங்கள் சரீரப்பிரபான காரியங்கள் நினைக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கலாம். அவன் தரையிலே விழுந்தான். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இப்போ முள்ளுன்னா நாம நினைக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் முன்பதாக சவுலாய் இருக்கும் பொழுது முதல்ல இயேசுநாதர் அவனுக்கு தரிசனம் ஆகிறார். அப்பொழுது அவனோடு பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, பவுலே, அது சவுலே, முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினம். இப்ப எதுல உதைக்கிறானா? நாம நினைக்கிறோம் முள்ளில உதைக்கிறது. ஏன் இயேசுநாதர் அவன் சொன்னார்னா, நாம நினைக்கிற ஒரு முள்ளை போட்டுட்டு அவன் முள்ளில நடக்கிறான், அது உனக்கு கஷ்டம். இல்ல இயேசுநாதர் முள்ளு, அந்த முள்ளுல என்ன செய்யறான், இவன் போய் உதைச்சுக்கிட்டு இருக்கிறான், அதனால அவனுக்கு கஷ்டம், காயம் பட்டுரும், அப்படி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது உண்மை கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, முள் அப்படி நாங்க சொல்லும் போது நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஏன்னு கேட்டா, நிறைய நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர், நம்ம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரும் கூட தார்குச்சிக்கு அடையாளமா இருக்கிறார். ஒரு குணசாலியான பெண்ணு மட்டும் தார்குச்சிக்கு அடையாளமா இல்லை, பரிசுத்த ஆவியானவரும் ஒரு தார்குச்சிக்கு அடையாளமா இருக்கிறார். எப்படிங்க அவர் ஒரு தார்குச்சிக்கு அடையாளமா இருக்கிறார் என்று கேட்டீங்கன்னா, ஒரு வசனம் இருக்கு பாருங்க. யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உணர்வில்லாம இருக்கிறவங்களுக்கு உணர்வை கொடுப்பாரா? இப்போ இந்த மாட்டு வண்டி போகும்போது இந்த காளை மாடு தான் இப்போ என்ன செய்கிறேன், ஒரு வண்டியில் பூட்டப்பட்டிருக்கிற பின்னாடி சுமை பொருள் இருக்குது, இதை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல நான் கொண்டு போய் என்ன செய்யணும், சேர்க்கணும், சுமந்து கொண்டு சேர்க்கணும். அதற்கு என் எஜமானர் நடத்துகிற வழியில் நான் என்ன செய்யணும், நடந்து போகணும். ரொம்ப சோர்வாகவும் ரொம்ப சோர்ந்து என்ன செஞ்சிடக்கூடாது, அசம்பந்தமாகவும் போயிடக்கூடாது. ரொம்ப வேகமாக போய் விபத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏற்படுத்திடக்கூடாது. தடதடன்னு வேகமாக ஓடிடக்கூடாது. ரொம்ப சோர்ந்தும் இதாயிராமல் நிதானமாக போகணும். அது போய்கொண்டே இருக்கும் பொழுது இப்போ அதனுடைய தரிசனத்தை, அதனுடைய வேலையை அது மறந்துருச்சுன்னா, இப்போ காளை மாடு சுமை தூக்கிட்டு போகும்போது அது வேலையை மறந்து உலகத்தை அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கிட்டு ஒரு காளை மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது, இங்கிட்டு ஒரு காளை மாடு துள்ளி குதிச்சு ஓடுதுன்னு வச்சுங்களேன். இது பாதையில் போகும்போது அதை பார்த்துட்டு நானும் அதை மாதிரி துள்ளி குதிக்கணும், நானும் அதை மாதிரி என்ன செய்யணும், போய் எல்லாவற்றையும் மேயணும்னு நினச்சிட்டு இது வாட்டு வழி மாறி போய் அது மேய போனால் என்ன ஆகும்? இல்லை இது வாட்டு
வண்டியில் பூட்டப்பட்டிருந்தாலும் அதை பார்த்துட்டு இது துள்ளி குதிக்க நினச்சேன்னா இது உணர்வு இல்லாமல் நான் யார், நான் என்ன செய்யணும், நான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு உணர்வு இல்லாமல் போகும்போது அந்த மாட்டுக்காரர் லைட்டாக அந்த தார் குச்சிச்சு சரக்குன்னு ஒரு குத்துவார். அப்போ தான் சுருக்கணுன்னு டக்குன்னு அப்படி என்ன செய்யுது, நிதானத்துக்கு வந்து ஆகா நான் வண்டியில் பூட்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை பொறுப்பை நான் என்ன செய்யணும், சரியாக செய்யணும்னு சொல்லி அது உணர்வடைஞ்சு என்ன செய்யுமா, அது போகும். இது இந்த மேய்ப்பன் இந்த வண்டி ஓனர், இந்த காளை மாட்டுடைய ஓனர், அந்த நடத்துக்கிட்டு போகிறவர், வண்டி ஓட்டிட்டு போகிறவர் அந்த காளை மாடை அந்த மாட்டை அவர் காயப்படுத்தணும்னு குத்துறாரா? இதுக்கு காய வரணும், இதுக்கு ரத்தம் வரட்டும், இது கதறட்டும், இது வலி வேதனை துடிக்கட்டும்னா அதை இது பண்ணுறாரு. தனக்கு கொடுத்த பொறுப்பு அது சரியாக செய்யாமல் வழி மாறி போகும்போது, உணர்வில்லாமல் போகும்போது அதை என்ன செய்கிறாரு, உணர்வு ஊட்டுகிறார். ஃபர்ஸ்ட் நிதானத்துக்கு வர வைக்கிறாரு, அப்புறம் அந்த வேலையை சரியாக செய்ய வைக்கிறார், வழியில் சரியாக போக வைக்கிறார், வழி மாறாமல் விடாமல் தடுக்கிறார். இதை யார் செய்கிறது? பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அப்போ ஒரு குடும்ப பெண், ஒரு குணசாலியான ஸ்திரீயும் என்ன செய்கிறாளாம், தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை அவள் என்ன செய்கிறாளாம், சரியாக நடத்துகிறாள். இந்த தார்குச்சி போல் அப்பப்போ உணர்வுள்ளவர்களாய் மாற்றி சரியான பாதை நடத்தும்படி அவர்கள் சோர்ந்து போக, நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கு அல்லன்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறாள். அல்லேலூயா. தளர்ந்து போகும்போது ஊக்கப்படுத்துகிறாள். சரியான காரியத்திலே செயல்பட முழு குடும்பத்துக்கும் அவர் என்ன உற்சாகப்படுத்துகிறார். உன்னால் முடியும், உங்களால் முடியுங்க. பிள்ளைகளை பார்த்து உங்களால் முடியும், உன்னால் முடியும் பிள்ளைகளேன்னு சொல்லுதல். அப்போ குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்து உற்சாகப்படுத்தி எப்பயும் அந்த குடும்பத்தை ஆசீர்வாதம் உள்ளதாக வைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. சோம்பல் வறுமையை தரித்திரத்தை கொண்டு வரும். குடும்பத்துக்குள்ள வறுமை வரக்கூடாதுன்னா முதல்ல எது வரக்கூடாது? சோம்பல். குடும்பத்துக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள சோம்பேறித்தனம் வந்துருச்சுன்னா வறுமை வந்துடும். ஒரு குடும்பத்துக்குள்ள சோம்பல் வந்தா தரித்திரம் வழிபோக்கன போல என்ன செய்யுமா, வருமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமொழிகளில் வசனம் சொல்லுது. அப்போ குடும்பத்துக்குள்ள சோம்பல் வரவிடாதபடிக்கு, சோம்பேறித்தனத்தும் மனிதர்களுக்குள்ளே குடும்பத்தில் உள்ளவருக்குள்ள வரவிடாதபடிக்கு அவள் தடுக்கிறார். இந்த சோம்பல் ஏன் வருது? சோர்வுனால வருது. ஆமாம், என்னால் முடியாதுங்கிற நினைக்கிற அந்த தோல்வியினால, விரக்தியினால என்ன செய்யுது, என்னால் முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாததுனால அது என்ன செய்கிறது, வருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட சோர்வு வரவிடாதபடி அவள் என்ன செய்கிறா? அதுக்கப்புறம் சோர்வுக்கு அப்புறம் விரக்திக்கு அப்புறம் சோம்பேறித்தனம், முடியாதுன்ற விரக்தி வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி எப்பவும் இவன் சுறுசுறுப்பாக அதிகாலையில் எழுந்து ராத்திரி வரைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறது மாத்திரமில்லை, தன் குடும்பத்தில் உள்ளவர்களை உற்சாகமாய் சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறாள். இங்கே பவுலாகிய சவுல்கிட்ட ஆண்டு முத இடப்படும் போது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வாசிங்க, ஒருவர் வாசிங்க. 7:58. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சாட்சிக்காரர்கள், இதற்கு நாங்கள் சாட்சின்னு சொல்லி சாட்சிக்காரர்கள் கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. இவன் என்ன சார் தேவனுக்கு விரோதமாய் தூசணம் பண்ணினான், இவன் இயேசு கிறிஸ்துவே தேவனாக்கினான், இவன் நியாய பிரமாணங்களை மீறினான், இதற்கு நாங்கள்லாம் சாட்சின்னு சொல்லி சாட்சிக்காரங்க கல்லை எடுத்து என்ன செய்வாங்க, இவன் கல்லெறிஞ்சு சாகிறதுக்கு தகுதி உள்ளவன் சாட்சிக்காரங்க முன்னாடி என்ன செய்வாங்க, தங்கள் வஸ்திரங்களை ஒருத்தன் கையில் என்ன செய்வாங்க, கலற்றி தங்கள் வஸ்திரங்களை கொடுத்துருவாங்க. அவன் பாதத்தில் வச்சுட்டு நீ இதுக்கு பொறுப்புன்னு சொல்லி வச்சுட்டு இவங்க கல்லெறிஞ்சு என்ன செய்வாங்க, முதல்ல சாட்சிக்காரங்க கல்லெறிவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் பின்னாடி கல்லெறிவாங்க. இப்போ சேவானா அப்படித்தான் கல்லெறிகிறாங்க. இயேசு தான் தெய்வம், அவர் தேவனுடைய குமாரன், அவர் தான் ரட்சகர் என்று சொல்லி சாட்சியிடும் பொழுது சொல்லும் பொழுது எல்லாரும் வந்து யூதர்கள் யெகோவா ஒருவரே தேவன், பிதாவாகிய தேவன் ஒருவரே கடவுள், வேற ஒரு கடவுளும் இல்லை என்று சொல்லிட்டு மூர்க்கம் கொண்டு சாட்சிக்காரங்க வஸ்திரத்தை சவுல் பாதத்தில் கலத்தி வைக்கிறாங்க. கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு இவனும் உடன்படுறான். ஆமாங்க சாட்சிக்காரங்களை நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை வைங்க, நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த கொலை செய்யும் பொழுது இவன் உடன்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறான்.
அப்பொழுதே அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஸ்தேவான் ஜெபம் பண்ணுகிறான், இந்த குற்றங்களை இந்த பாவங்களை இவங்க மேலே என்ன செய்யாதிருங்க, சுமத்தாதிரும் என்று சொல்லி அந்த 60வது வசனத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் மிகுந்த சத்தம் விட்டு இப்படி சொல்லி அவன் மரித்து போகிறான், நித்திரை அடைந்தானான். இதெல்லாம் அவன் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. என்னடா இது, இயேசுநாதருக்காக, இயேசுதான் அவர் தான் ரட்சகர், ரட்சிக்கிறவர், தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். கல்லை விட்டு எரியும் பொழுது ஐயோ அம்மா என்று சொல்லி கதறாம, வேதனையினால துடிக்காம, பதறாம, சாவுக்காக பயப்படாம இவன் முழங்கால் படியிட்டு பிதாவே என்ன செய்றவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவங்களை என்ன செய்யாதீங்க, சுமத்தாதீங்க, என்னை கல்லெறிஞ்சு கொள்ளுகிறதுனால என்னுடைய மரணத்தின் தண்டனை அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த பாவம் அந்த சாபம் இவங்க மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி உயிரை விடுற பார்த்தா இதனடா வித்தியாசமாக இருக்குது. இவர்கள் வணங்குகிற, இவர்களுக்கு கும்பிடுகிற இயேசுநாதர் தான் சிலுவையில் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு உயிரை விட்டாருன்னு கேள்விப்பட்டான் சவுல். அப்பொழுது அவன் அங்கே இல்லை, அவர் பார்க்கல, அந்த சிலுவையில் இயேசுநாதர் மரித்தது அவன் கண்கூடாய் பார்க்கல, அவன் காது வழி தான் கேட்டிருக்கிறான். சமகாலத்தில் வாழ்ந்தாலும் அவன் அங்கே இருந்ததாக சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. இந்த சவுலாகிய பவுல் இல்லை, ஆனால் சொன்னதை காதில் என்ன செஞ்சிருக்கிறான், கேட்டிருக்கிறான். இப்போ கண்கூடா சேவன் மூலம் பார்க்குறான். இந்த இயேசுநாதரை தேடுற இவன் சீசனாக இருக்கிற இவனே இத்தனை கல்களை எரிஞ்சு ரத்தம் சிந்தி துடிதெடுத்து இருக்கும் போதே இவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, இவங்க மேலே இந்த குற்றத்தை சுமத்தாது இருங்க, பாவத்தை சுமத்தி இவங்களுக்கு தண்டனை வந்துடாம இந்த ரத்த பலி இவங்க மேலே சுமந்தர கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ சிலுவையில் இவங்க இயேசுநாதர் ஜெபம் பண்ணது உண்மையோ, அவர் உண்மையிலே தேவகுமாரனும் இப்போ பரிசுத்த ஆவியானவரை யாருக்குள்ள உணர்த்துறாரு, இயேசுநாதர் யாருக்குள்ள உணர்த்த ஆரம்பிச்சாரு, சவுலுக்கு சேவான் மரணம் அடையும் பொழுது இந்த செபிக்கும் பொழுதே உள்ள குத்த ஆரம்பிச்சாரு, உணர்த்துகிறார். கல்லான இருதயத்தை உடைச்சு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், நீ வீண் வைராக்கியம் கொண்டிருக்கிறாய் உணர்த்தார். அப்பயே குத்துறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுநாதர் என்ன செய்கிறாரு, அவனை உணர்த்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் அவனை உணர்த்துகிறார். அது குத்துறதுக்கு அடையாளம். ஆனாலும் குத்தும் போது உணர்த்தும் போது ஒரு முள்ளை போல குத்தி உணர்த்துறாரு. உணர்த்துனா இவன் எதுல உதைக்கிறானா, அதான் முள்ளில்னா யாரு, இயேசுவை. அவர் சொல்றாரு, என்ன நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, கிறிஸ்து நானேங்கிறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு, நான் உனக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, உதைச்சிட்டு இருக்கிற, அதை அற்பமா பார்க்கிற, அதை நீ ஒதுக்கி தள்ளுற. உனக்குள்ள நான் உணர்த்தி கொண்டே இருக்கிற, குத்தி கொண்டே இருக்கிறேன், நீ செய்கிறது தவறுன்னு சொல்லி குத்தி கொண்டிருக்கிறேன், உணர்த்துறேன். நீ மனம் திரும்பு, சரியான வழியில வா, நீ இருக்கிற பக்கம் தவறு. அவர்கள் பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறவங்க சத்தியத்தை கடைபிடிக்கல, நீ தேவன் பக்கமா வா, தேவ மனிதர்கள் பக்கமா வா அப்படின்னு சொல்லி சவுலை எத்தனையோ தர குத்தினார். ஆனால் இங்கே உணர்த்தினால 7வது அதிகாரத்தில், அவன் 8வது அதிகாரத்தில் மறுபடியும் என்ன செய்யறான், அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான. யாரை, சேவானை கொலை செய்யறதுக்கு சம்மதித்தது யாரு, சவுலும் சம்மதிச்சிருந்தான். அது மாத்திரம் இல்லை, 3ஆம் வசனத்தில் 8:3 சவுல் வீடுதோறும் போய் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடி வைத்து சபையை, அது மாத்திரமல்ல சமரியா சோத்திரம் இங்க இருந்து என்ன செய்கிறான்னா புறப்பட்டு வருகிறான். எங்கே, ஆமா, துன்பப்படுத்தும்படிக்கு என்ன செய்கிறான், எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கும் வர்றான். 9வது அதிகாரத்துல துன்பப்படுத்த வருகிறான். லோக்கல்ல உள்ளவங்களை துன்பப்படுத்தினான். ஆவியானவர் உணர்த்துறாரு, இயேசு உணர்த்துறாரு. மறுபடியும் அதை தூக்கி உதைச்சி தள்ளுற மாதிரி அற்பமா உதைச்சி தள்ளிட்டு போறான். மறுபடியும் தமஸ்கு வருகிறான். இப்படி தொடர்ந்து செய்கிறான். கர்த்தர் உள்ள குத்தி கொண்டே இருக்கிறார், உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இப்போ அதை பேசுகிறாரு, எத்தனையோ தரம் உனக்கு உணர்த்தினேன், ஆனால் நீ என்ன செய்யல, இது பண்ணலை, என்னை நீ உதைக்கிற, முள்ளில் உதைச்சா உனக்கு தான் ரத்தம் வரும். அல்லேலூயா. என்னை நீ எனக்கு விரோதமாக நீ செயல்படும்போது உன்னை நீயே காயப்படுத்திக்கிற, உன்னை நீயே வேதனைப்படுத்திக்கிற அப்படின்னு அங்கே இயேசுநாதர் பேசுகிறார். இப்போ இந்த குணசாலியான ஸ்ரீ குடும்பத்தில் உள்ளவங்களை குத்தி காயப்படுத்தி அவங்கள வேதனைப்படுத்த மாட்டார். பரிசுத்த ஆவியானவரையும் நீ இதை செய்கிற அதை செய்கிற, நீ சரியில்லை, நீ அவ்வளோதான் ஆகாதுன்னு காயப்படுத்த மாட்டார், உணர்த்துறாரு.
உன் வழி தவறு, நீ போகிற வழி தவறு, நீ செய்கிற காரியம் தவறு, நீ அசாக்கிரதையாக இருக்கிற, நீ அசால்ட்டாக இருக்கிற, நீ நிர்விசாரமாக இருக்கிற, நீ யாரு, உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற தரிசனம் என்ன, திட்டம் என்ன, நீ எப்பேற்பட்டவங்கன்னு சொல்லி அப்பப்போ ஆண்டவர் உணர்த்துறது. அதுதான் சிச்சை. சிச்சிக்கும் பொழுது நாம் பகைக்கிறோம்னு சங்கீதத்தில் வாசம் அல்லவா, 50வதுல பகைக்கிறோம். இப்போ சவுலும் என்ன செய்ய, சிச்சிக்கும் பொழுது அதை பகைக்கிற, அதை உதைச்சி தள்ளுகிறான். இந்த குணசாலியான ஸ்திரீ காயப்படுத்துறதுக்கோ கீழே தள்ளுறதுக்கோ இல்லை, அவர்களை உற்சாகப்படுத்துறா, உணர்த்துறா, ஊக்கப்படுத்தி அப்படியே அவன் செல்லும்படி அவள் செயல்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது எப்பேற்பட்ட காரியங்களை இந்த குணசாலியான ஸ்திரீ செய்கிறார். ஆனால் அவளை அப்படி குணசாலியான ஸ்திரீயை உற்சாகப்படுத்த, ஊக்குவிக்கவோ உணர்த்துறதுக்கு தேவையில்லை. ஏன்னா எப்பொழுது அவளுடைய விளக்கு அணையாமல் இருக்குன்னு சொல்லி நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா விளக்கு அணையாதுன்னா எப்பயும் தேவனோடு தொடர்பு, பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பு, இயேசுவோடு எப்பயும் தொடர்புலேயே அவள் இருப்பான். ஒரு நாள் கூட தேவனுடைய சமூகத்தில் தொடர்பு இல்லாமல் இருக்க மாட்டா. அவள் விளக்கு ஒரு நாள் அணைஞ்சே போகாது. அதனால அவளை உற்சாகப்படுத்த ஒரு மனிதர் தேவைப்படுவதில்லையா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வச்சுட்டாருன்னா, அவள் மூலம் முழு குடும்பமும் உற்சாகம் அடைய வேண்டும், முழு குடும்பமும் உணர்த்தப்பட வேண்டும், முழு குடும்பமும் சரியாக நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசேஷ கிருபை அவளுக்கு வச்சிருக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, அம்மை சுத்திர அதில் பார்த்து, குளிருக்கு பயப்படாள், தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்பட மாட்டாளாம். அப்படின்னா குளிர்னா அந்த குளிரை மட்டும் குறிக்காது, எல்லா சூழ்நிலையும் வரும். குளிர் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆமாவா இல்லையா? அதிகமாக பனி பெஞ்சிச்சுன்னா குளிர் ஒரு மனுஷனை உரைய வச்சிரும், டெம்பரேச்சரை குறைச்சிரும், ஏன் மரணத்தை கூட கொண்டு போயிடும். குளிர் என்பது ஒரு நெருக்கம். இங்கே ஒரு நெருக்கத்தை குறிக்குது, இங்கே ஒரு எதிரான சூழ்நிலையை குறிக்குது, ஆவிக்குரிய அர்த்தத்தை அப்படி குறிக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, குணசாலியான ஸ்திரீ என்ன செய்வாலாம், எதிரான சூழ்நிலை, கஷ்டம், குறைவு, போராட்டம், சிக்கல், இப்படி எதிரான சூழ்நிலை உங்கள் குடும்பத்துக்கு வரும்போது அவள் என்ன செய்ய மாட்டாளா? சொல்லுங்க. தேவை வரும்போது பயப்பட மாட்டா, குறைவு வரும்போது பயப்பட மாட்டா, எதிரான சூழ்நிலை வரும்போது பயப்பட மாட்டா, எதிரான சக்திகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும்போது கூட அவள் என்ன செய்ய மாட்டாளா? பயப்பட மாட்டா. எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருப்பாளாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம் சுத்திர. குடும்ப சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு அவள் எப்பயும் ஆயத்தமாக இருப்பாள். ரொம்ப முக்கியமாக தேவைகளுக்கு அவள் பயப்படவே போகிறதில்லை. ரெட்டப்புரைனா ரெண்டு விதமான, ரெண்டு ஆடையை ஒன்றா செஞ்ச அப்படி ரெட்டப்புரை, டபுள் இதாக வச்சு தைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. அப்போ ரெண்டு அடுக்கு உள்ள அந்த ஆடை. அல்லேலூயா. ஒன்று குளிரை தடுக்கும், ஒன்று உடம்புல கதகதப்ப உண்டு பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்று வெளியில் வர குளிரை தடுத்துரும், ஒன்று உடம்ப சூடாப்ப ஆக்கிக்கிறோம், உரைய விடாமல் சூடாக்கியிருக்கும். அப்போது ஒன்று வெளியில் வர்ற சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் சமாளிக்க அவள் பலனுள்ளவராக இருப்பாள். அல்லேலூயா. எப்பயும் தன் குடும்பத்தை சோர்ந்து போகாதபடி, பலவீனம் அடையாதபடி உற்சாகமாக சூடாக்கி அனலாக்கி வைத்து கொண்டே இருப்பாளாம். அப்படிப்பட்ட விசேஷ கிருபை உண்டு. இப்போது ஏப்ரல் மே வரப்போகுது, அப்போ ஜூன் மாதம் வரப்போகுது. லீவு முடிஞ்ச உடனே லீவு காலத்தில் எங்கேயும் சுற்றுலா போகணும், வெளியில் போகணும், அதுக்கு பணம் தேவைப்படுது, ஊருக்கு போக வேண்டிய பணங்கள் தேவைகள் அதிகமாக இருக்குது, இல்லை அடுத்து ஸ்கூல் ஃபீஸு வரப்போகுது, பிள்ளைகளை மறுபடியும் சேர்க்கணுமே, தேவை வருது, பயப்பட மாட்டாள் எதற்கும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருப்பாள். யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வம். அவளுடைய ஆவியினால அவரோடு கூட எப்பயும் இசைந்திருக்கிறதுனால முன்னக்கூட்டியே எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருப்பாள். எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறவளா, எல்லாத்தையும் சரியாக முன்கூட்டி அறிந்து செயல்படுகிறவளாக இருப்பாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அப்படி அடுத்த வார்த்தைக்கு நம்ம போக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் கூட சோத்திரம் நீதிமொழிகள் 31:22 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவளுடைய உடுப்பு. 13வது எபிரேய வார்த்தை மேம். இந்த எழுத்து எதை அர்த்தத்தை குறிக்குன்னா, தண்ணீரை குறிக்கிறது. மேம் என்று சொன்னால் எதை குறிக்கிறது? தண்ணீரை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, இது என்ன அர்த்தம்னா, தண்ணீர் எதற்கு அடையாளம் இங்கே குறிக்குதுன்னா,
தண்ணீர் தடையில்லாமல் எல்லா இடத்துலையும் சீராய் பாய்கிறது போல இது உறவுகளின் சின்னம் என்றும் இதை சொல்லலாம். மேம் என்று சொன்னால் தண்ணீரை குறிக்குது. இன்னொரு அர்த்தம் உறவுகளின் சின்னம் என்று இதை சொல்ல முடியும். அதாவது கணவர்கிட்ட எப்படி நெருங்கி சகசமா அவ அன்பு கூறுகிறாளோ, ஐக்கியமாக இருக்கிறாளோ, அதே போல சகசமா எந்த தடையில்லாமல் யாரோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியும்? பிள்ளைகளோடு இருக்க முடியும். பிள்ளைகளோடு இருக்கிறது மாத்திரமில்லை, குடும்பத்தில் உள்ள மாமனார் மாமியார், குடும்பத்தில் உள்ள மற்ற உறவுகள் மேலே, தங்கள் குடும்பத்து தாய் தகப்பனோடு கூட எல்லாரோடு அவள் உறவு தடைபடாதபடி சீராக இருக்கும். அவள் உறவுகளின் சின்னமாய் இருக்கிறாள். இது ரொம்ப முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவின் உறவுகளை இதை குறிக்கிறது. பெண்ணை குறித்து, குணசாலியான பெண்ணை மனைவியை குறித்து பேசும் கடைசி வசனம் இந்த 22வது வசனமாக இருக்குது. 10லிருந்து 22 வரைக்கும் என்ன செய்யுதுன்னா இந்த குணசாலியான பெண்ணை குறித்து பேசிக்கிட்டே வருது. இதுதான் கடைசி வசனம். அடுத்த வசனத்திலிருந்து கணவன் மீது இந்த குணசாலியான ஸ்திரீ எவ்விதமான தாக்கத்தை கணவன் மீதும் குடும்பத்தில் மீதும் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறாள் என்பதை குறித்து மற்ற வசனங்கள் என்ன செய்தன விளக்கமாக சொல்லிட்டு வரும். அடுத்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அவள் எப்படி இருப்பாள், எப்படி இருந்தாள், எப்படி செயல்படுகிறாள், எப்படியெல்லாம் சொல்லி அவளை குறித்தே பேசிட்டு வருது. இதுக்கு அப்புறம் உள்ள 22க்கு அப்புறம் உள்ள வசனம் இவள் மூலம் கணவன் வாழ்வில் எப்படி ஒரு தாக்கம் உண்டாகுது, இவள் மூலம் குடும்பத்தில் எப்படி ஒரு தாக்கம், ஒரு மாற்றம் உண்டாகிறது என்பதை குறித்து வர்ற வசனமெல்லாம் பேசிட்டு வருது. அல்லேலூயா. பெண்ணை குறித்து பேசினாலும் கணவன் வாழ்வில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை, ஒரு அசைக்க முடியாத ஒரு முக்கியத்துவத்தை இவள் பெறுகிறாள் என்கிறத மற்ற வசனங்கள் விளக்கி சொல்லுகிறது. அல்லேலூயா. முதலாவது இந்த ரத்தன கம்பளத்தை அப்புறம் பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்ற, மெல்லிய புடவையும் ரத்தாம்பரத்தையும் அவள் என்ன செய்கிறாளாம், உடுத்துகிறாள் என்று சொல்லுகிறது. இந்த குணசாலியான ஸ்திரீ எதை உடுத்துவாளாம், மெல்லிய புடவையையும் ரத்தாம்பரத்தையும் அவள் உடுப்பாய் இருக்கிறதாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதாவது என்ன சொல்லுதுன்னா, இங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவானுடைய உடைய பார்த்தீங்கன்னா அவன் ரத்தாம்பரை உடைத்து இருக்கிறான். விலையேறப்பட்ட மெல்லிய வஸ்திரங்களை, அதாவது விலையேறப்பட்ட வஸ்திரங்களையும் அவன் உடுத்துகிறான். அதாவது காஸ்ட்லியா, விலை உயர்ந்ததா, அவன் நல்லதா அவன் உடுத்துகிறான். அது மாத்திரமல்ல, அவன் எப்படி சாப்பிட்றானா, திருப்தியானதை சாப்பிடுகிறான். உயர்ந்ததை உடுத்தி விலையேறப்பட்டதை திருப்தியானதை அவன் சாப்பிடுகிறானாம். அப்படின்னா அவன் பெரிய பணக்காரன், அவன் விலை உயர்ந்த ஒரு ஐஸ்வர்யவானாய் அவன் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இந்த குணசாலியான ஸ்திரீ இந்த ரத்தாம்பர உடையவும் மெல்லிய புடவையும் இந்த அம்மா உடுத்துதுன்னா இந்த அம்மாவுடைய குடும்பம், இந்த அம்மாவுடைய வாழ்க்கை எவ்வளவு வசதியா இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கையா இருக்குது, எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையா இருக்குது, எவ்வளவு செல்வம் நிறைந்த வசதியான வாழ்க்கை, குறைவில்லாம உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு காரணம் என்ன, இவள் குணசாலியான ஸ்திரீயா இருக்கிற அப்படினால இவ குடும்பம் ஒரு நாள் வறுமையில் இருக்காது, இவ குடும்பம் ஒரு நாள் தரித்திரத்தில் இருக்காது, இவ குடும்பம் ஒரு நாள் குறைவுடைய கடனில் இருக்க முடியாது. ஒரு குணசாலியான ஸ்திரீ ஒரு குடும்பத்தில் இருந்தா அந்த குடும்பம் ஏழ்மையாய் இருக்காது, தரித்திரம் வறுமையில இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவள் குணசாலியா இருப்பனால யாரையும் சோம்பேறியாக, யாரும் வீண் பிரயோஜனம் இல்லாதவங்கள இருக்க விட மாட்டார். உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பா, உணர்த்தி கொண்டே இருப்பா, அவர்களை உந்தி தள்ளிக்கொண்டே இருப்பா, அவர்களை செயல்பட வைப்பா. திறமையே இல்லைனாலும் இவர்களை அதை செயல்பட வைப்பா, உற்சாகப்படுத்தும், முயற்சி செய்ய வைத்து வருமானத்தை பெருக வச்சு குடும்பத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் இருக்குமா? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, குணசாலியான ஸ்திரீ ஒருத்தருக்கு மனைவியா கிடைத்தா அந்த குடும்பம் ஏழையா இருக்காது, அந்த குடும்பம் வறுமையில இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, இந்த ஒரு பெண் பாருங்க. அதனாலதான் பார்த்தோம், இவள் எருது தலைக்கு அடையாளம், இவள் விலை முத்துக்களை பார்க்கலும்
விலையேறப்பட்டவள். ஏன்? விலை மதிக்க முடியாத பொருள் ஒரு வீட்டில் இருந்தா அவங்க ஏழையா இருக்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு தங்கமோ ஒரு வைரமோ உங்க வீட்டில் இருந்தா நீங்க ஏழையா இருக்க முடியுமா? சொல்லுங்க. உங்களை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பாவங்க, ஏழைங்க, 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் வச்சிருக்கிறாங்க, பாவம் ஏழைன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அந்த குணசாலியான ஸ்திரீ, விலை மதிக்க முடியாத இந்த பெண் உங்க குடும்பத்தில் இருந்தால் நீங்க ஏழையா இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். பாருங்க, மெத்தை, அதாவது சோத்திரம், ரத்தின கம்பளத்தை இப்போ பார்க்க போறோம். ரத்தின கம்பளம் அவருடைய விரிப்பாய் இருக்குன்னு சொன்னா, ரத்தின கம்பளம் எதுன்னு என்ன செய்யறாரா? விரிக்கிறாரா? அந்த வசனம் திரும்ப வாசிங்க. 22. ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறார். ரத்தின கம்பளங்களை எதுல விரிப்பாங்க? சொல்லுங்க. ரத்தின கம்பளங்களை எதுல விரிப்பாங்க? அதாவது ரத்தின கம்பளம், கம்பளனாலே விரிப்பு. விரிப்பு எதுல விரிப்பாங்க? மெத்தையில விரிப்பாங்க. இங்க மெத்தை விரிப்பை குறித்து பேசுறாங்க. வசனம் என்னத்தை குறிக்குது? என்னத்தை சொல்லுது? ரத்தின கம்பளத்தில் விரிப்பு விரித்து மெத்தையில விரிக்கிறாங்க. மெத்தை விரிப்பு அல்லது படுக்கை விரிப்பு. இது எதை குறிக்குதுன்னா, கணவன் மனைவி உறவை குறித்து பேசுது. அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து பேசிட்டு இருக்குது. அவருடைய வாழ்க்கை இந்த ரத்தின கம்பளம் எவ்வளவு விலை மதிக்க முடியாததா இருக்குதோ அதுபோல அவருடைய கணவன் மனைவியினுடைய உறவு, சரீர பிரகாரமான ஆவிக்கிற பிரகாரமான உறவு ரொம்ப விலை மதிக்க முடியாததா இருக்கும். அந்த உறவுக்குள்ள யாருமே வர முடியாது. சந்தேகங்கிற ஒன்று வரவே அவங்களுக்குள்ள வராதான். உறவு அவ்வளவு ஒருவருக்கொருவர் நல்லா புரிஞ்சுக்கிருவாங்க. ஒருவருக்கொருவர் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. விவாக மஞ்சம் யாவருக்குள்ளேயும் கணமுள்ளது. ஒருவனை ஒருத்தியும் படைத்தது கர்த்தர். பரிசுத்த சந்ததி பெறுவதற்கு ஒருவனை அல்லவோ அவர் படைத்தார். ஏன்? பரிசுத்த சந்ததி உண்டாக்குகிறதுக்கு, பரிசுத்தமான வித்து உண்டாகிறதுக்கு. அதை கர்த்தர் பரிசுத்தமாய் பார்க்கிறார். கணவன் மனைவியுடைய உறவு அது பரிசுத்தமானது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அதை அருவருப்பாய், பாவமாய், தவறாய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் அதை வெளியேறப்பட்டதை பரிசுத்தமானதாய் பார்க்கிறார். அதை இன்னைக்கு பிசாசானம் என்ன செய்யறான்? அசுத்தமாய் மாற்றிக்கொண்டு அருவருப்பாய் மாற்றிக்கொண்டிருக்கிறான். அமைச்சர் விரோதமானதாய் பொல்லாததாய் மாற்றிக்கொண்டிருக்கிறான். ஏன்னா பரிசுத்தமானதை அதை பாவமாய் பயங்கரமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறான். ஆனால் குணசாலியான ஸ்திரீ தன்னுக்கும் தன் கணவனுக்கும் உள்ள உறவு அது பரிசுத்தமானது. அது வெளியேறப்பட்டது ரத்தின கம்பளத்தை போல. அந்த உறவுல ஒரு நாளும் தடை வரவே வராது. எத்தனை பிள்ளைகள் வந்தாலும், எத்தனை சொந்த பந்தம் வந்தாலும், எத்தனை உடன்பிறப்புகள் வந்தாலும், பெற்றோர்கள் வந்தாலும், பேர பிள்ளைகள் வந்தாலும் சரி, இந்த உறவு ஒரு நாள் என்ன செய்யாது? குறையவே குறையாத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அந்த அன்பு குறையாதான். ஆண் பிள்ளை பிறந்தாலும் சரி, பெண் பிள்ளை பிறந்தாலும் சரி, எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் கணவன் மேல வச்ச அன்பு ஒரு நாளும் குறையவே குறையாதான். ஆவிக்கிற பிரகாரமான அன்பு, ஆத்மாத்மாவா அன்பு கூறுகிற அன்பு, சோத்திரம் சரீர பிரகாரமாய் அன்பு கூறுகிற அன்பு ஒரு நாள் தனிந்தோ குறைந்தோ போகவே போகாது. அவ்வளவு விலை மதிக்க முடியாததா இந்த அன்பு காணப்படுகிறது. இது பரிசுத்தமானது. நாக்கை ஏன் கர்த்தர் வைத்திருந்தார் என்று சொன்னால், நல்லா கவனிச்சு பாருங்க. சாப்பாட்டை வாயில வச்சு அப்படியே லபக்கு லபக்குன்னு முழுங்குறதுக்கு கிடையாது. அதை வாயில போட்டு மென்று தான் சாப்பிடணும்னு சொல்லுவோம். ஏன்? மென்று அதை ருசி பார்த்து சுவைத்து சாப்பிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் நாக்கு கொடுத்துருக்கிறாரு. நாக்கு பல்லு மெல்லுறதுக்கும், நாக்கு அதனுடைய சுவையை எல்லாத்தையும் என்ன செய்யறதுக்கு, சுவைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் மனைவியினுடைய உறவு அது ஒரு அற்புதமான உறவு. ஆண்டவர் பார்வையில் வெளியேறப்பட்ட இன்பத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதை பிசாசானவன் காலப்போக்கில் விழுந்து போனவன் இந்த உலகத்தில் அதை பாவமாய், அது ஒரு அக்கிரமமாய், அது பொல்லாததாய் காமிச்சு விட்டான். அதனால தான் எப்பயும் இல்லாத அளவுக்கு அது எப்படி மாறிடுச்சுங்க? பொல்லாததாய் மாறிடுச்சு.
அது விரோதமானதாய் மாறிவிட்டது. அது அருவருக்கப்பட்டதாய் என்ன செஞ்சிருச்சு? மாறிவிட்டது. அல்லேலூயா. இன்னும் அதற்கு விளக்கமா நாம் ஒரு டாக்டர்கிட்ட போயே, ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறவங்கிட்ட போயே இதை கேட்கக்கூடாது. கணவன் மனைவிக்குரிய உறவுகளை இதை நாம் என்ன செய்யணும்? சத்திய வசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. 5வது அதிகாரம் 15வது வசனம், நீதிமொழிகள். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் பானம் பண்ணு. அதாவது இங்க என்ன சொல்லுதுன்னா, மனைவியானவர் ஒரு கிணறை போல, ஒரு துறவை போல இருக்கிறாள் என்று சொல்லியும் 16வது வசனத்துல சோதரன் இங்க சோதரன் என்ன செய்றாருன்னா, அவன் கணவனை ஒரு ஊற்றுக்கண்ணாக, ஒரு வாய்க்காலாக என்ன செய்கிறாரு? சோத்திரம் பாருங்க, இங்க 18வது வசனத்துல பாருங்களேன். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு என்று சொல்லி கணவனை ஒரு ஊற்று கண்ணாக இங்கே சூத்திரம் ஆவியானவர் அங்கே எழுதி வச்சிருக்கிற வேதத்தில் மனைவியை ஒரு கிணறாகவும் துறவாகவும் பார்க்கிறார். அது உனக்கு மட்டும்தான் உரியவைன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. நீ தாகம் தீர்க்கப்படணும் என்று சொன்னா, நீ திருப்தி அடைய வேண்டும் என்று சொன்னா, உன் தாகம் தீர்க்கப்பட, உன் வாழ்க்கை நிறைவாய் இருக்க வேண்டும் என்று சொன்னா, உன் கிணற்றிலையும் உன் துறவுல தான் நீ என்ன செய்யணுமா? தாகம் தீர்க்கப்படணும், திருப்தி அடைய வேண்டும். 18 உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்து இரு. 19 அதை பத்தி என்ன செஞ்சிருக்குது? விவரமாய் சொல்லப்பட்டிருக்குது. நீ இடறி விழாமல் இருக்கிறதுக்கு, நீ தாகம் தீர்க்கப்படுவதும், நீ திருப்தி அடைகிறதும், நீ மகிழ்ந்து இருக்கிறதும் உன்னுடைய கிணற்றில் உன்னுடைய துறவுல மாத்திரம்தான். அல்லேலூயா. ஒரு பெண்ணானவள், திருமணமான மனைவியானவள், அவள் தாகம் தீர்க்கப்படவும் எதுல தான்? ஊற்று கண்ணில் தான், தன்னுடைய கணவனிடத்துல தான் என்ன செய்யணும்? அன்பு, நேசம், பாசம் எல்லாமே தன் கணவனோடு கூட மாத்திரம்தான் இருக்கணும். அதில் நீ நிறைவான வாழ்க்கை வாழும் பொழுது உன் கண் வேறொன்றை பார்க்காது, உன் கண் இடராது, உன் இருதயம் இடராது, டைவர்ஸ் வராது, பிரிவினை வராது, இச்சை வராது, இச்சை அடக்கம் உண்டாயிருக்கும் உனக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பைபிளில் எல்லாமே தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. கணவன் மனைவியை கொடுத்தது, குடும்பம் ஆக்குனது மாத்திரமல்ல, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு என்னெல்லாம் அவசியம், எதில் தான் நீங்கள் நிறைவாக இருக்க வேண்டும்னு தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதை விட்டுட்டு வேற தண்ணீரை போய் குடிக்கக்கூடாது, வேற துறவுக்கு வேற கிணத்துக்கு ஓடக்கூடாது. அதை கர்த்தர் அருவருக்கிறார். இன்னைக்கு பிசாசு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உலகம் அதை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. சூத்திரம் நீங்க என்ன செய்யணும்? ஊற்றுக்கண்ணில் தான் தாகம் தீர்க்கப்படணும். ஒரே ஊற்றுக்கண்ணில் மாத்திரம்தான். இதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. இதில் நீங்க சரியா இல்லாத போதா விபச்சாரமும் வேசுத்தனமும் குடும்பத்துக்குள்ள வருகிறது. டைவர்ஸுகள், பிரிவினைகள் குடும்பத்துக்குள்ள வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் நாம் என்ன செய்யணும்? ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும், ரொம்ப சரியாக என்ன செய்ய வேண்டும்? அந்த உறவு ஒரு நாள் குறைஞ்சி விடக்கூடாது. இப்போது கணவனை திருமணமான காலத்தில் எவ்வளவு அதிகமாக நம்ம நேசிக்கிறோமோ, எவ்வளவு அன்பு வைத்திருக்கோமோ, அந்த அன்பு பிள்ளைகள் வந்த உடனே என்ன செஞ்சு அன்பு என்ன செஞ்சிடக்கூடாது? குறைந்து விடக்கூடாது. பிள்ளைகள் வளர்ந்தவனால அன்பு, கணவரிடத்தில் இருக்கிற அன்பு பெண்களிடத்தில் குறைந்து விடக்கூடாது, மனைவி இடத்துல குறைந்து விடக்கூடாது. அதே போல் ஒரு கணவனுக்கு பிள்ளைகள் பிறந்த உடனே என்ன செஞ்சிடக்கூடாது? மனைவிடத்தில் அன்பு குறைந்து விடக்கூடாது. பிள்ளைகள் வளரும்போது மனைவியிடத்தில் அன்பு குறைந்து விடக்கூடாது. பிள்ளைகள் பெரிதான பொழுது அன்பு குறைந்து விட கூடாது. அப்புறம் பிள்ளைகளுக்கு திருமணமாகி பேர பிள்ளைகள் வந்ததுனால பேர பிள்ளைகள் நிமித்தம் அன்பு என்ன செஞ்சிடக்கூடாது? சரீர பிரகாரமான அன்பும் சூத்திரம் மனதிற்குரிய ஆவிக்குரியமான அன்பும் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? குறையவே கூடாது, கூடிக்கொண்டேதான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சூத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சூத்திரம். அது மாத்திரமில்லை, பாருங்க, ஏனென்று சொன்னால் இதை செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். நம்மளால் முடியுமா? முடியும். நாம் சொல்கிறோம் குணசாலியான ஸ்திரீ பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே செய்ய முடியாதுங்க, நாங்கள்லாம் குணசாலியான ஸ்திரீ இல்லைங்க. இங்கே சொன்ன மாதிரி இந்த குணசாலி மாதிரி எங்களால் வாழ முடியாதுன்னு நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்கிறோம். எல்லாரும் குணசாலியான ஸ்திரீயாய் பிறக்கிறது இல்லை. எல்லாரும் குணசாலியாய் வாழ்ந்து விட முடியுமான்னு உடனே முடியாது.
படிப்படியாய் தேவனுடைய வார்த்தையை கேட்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியத்தான் நம்ம குணசாலியான ஸ்திரீயாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அல்லேலூயா. பெண்களுக்கு மட்டும் ஆண்டவர் சொல்லி வைக்கல, ஆண்களுக்கும். எபேசியர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசுவை போல, இயேசு எப்படி சபையில் அன்பு கூறுகிறாரோ அதை போல நீ என்ன செய்யணும்? உன் மனைவி அன்பு கூறணும். என்னைக்காச்சும் இயேசுநாதர் சபையை அடிச்சிருக்கிறாரா? சபையை கைவிட்டுருக்கிறாரா? மனவாட்டியை என்னைக்காச்சும் மனவாட்டியை குத்தி பேசியிருக்கிறாரா? வேதனைப்படுத்திருக்கிறாரா? கிடையாது. ஒரு நாள் விட்டதே கிடையாது. அப்போ கணவன் என்ன செய்யணும்னா, புருஷன் இயேசுவை போல சபை மேலே எப்படி அன்பு வச்சாரோ அது போல ஒவ்வொரு கணவன் என்ன செய்யணும்? மனைவி மேலே இயேசுவை மாதிரி அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்களுக்கும் கட்டளைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு வசனங்கள், ஆண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி, கணவன் மனைவி குடும்பம் எப்படி இருக்கணும், வசனம் தெளிவாக சொல்லுது. ஆனால் நாம் என்ன செய்கிறதில்ல? அதன்படி வாழ்கிறதில்ல. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் பாருங்க. இன்னைக்கு விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க பொறாமையினாலையும், பொறாமை உங்களுக்குள்ள இருக்குது, வாக்குவாதம் உங்களுக்குள்ள இருக்குது, பேதகங்கள் அதாவது பிரிவினைகள் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்க மாம்சத்திற்குரியவர்களாய் என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க. மனுஷ மார்க்கமாய் நீங்க என்ன செய்றீங்க? நடக்கிறீங்க. ஒருத்தன் நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலாவை சேர்ந்தவன், நான் இவங்க டீமு, நான் அவங்க டீமு, நான் இவங்க கூட அப்படி என்ன செஞ்சுருக்கிறீங்க? பிரிஞ்சு இருக்கிறீங்க. மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, மனுஷ மார்க்கம் என்பது உலக மனுஷர்களை போல, ரட்சிக்கப்படாத மனிதர்களை போல, சாதாரண மனிதர்களை போல நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசுநாதருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இத்தனையும் பெற்றிருந்தோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரட்சிக்கப்படாத, இயேசுவை அறியாத, உலகத்து சனத்தை போல பொறாமப்படுறீங்க, உலகத்து சனத்தை போல வாக்குவாதம் பண்ணுறீங்க, உலக சனத்தை போல என்ன செய்றீங்க? பிரிவினைகளும் உங்களுக்குள்ள இருக்குது. நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்கிறோம், இதன்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்க. இதெல்லாம் செய்ய முடியாதுங்க, இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறோம். அப்படி சாத்தியமே இல்லைன்னு சொல்லி வசனத்தை தூக்கினா கிட்டத்தட்ட குறைஞ்சது 80%, முக்கால்வாசிக்கு மேலே உள்ள பைபிள் வசனத்தை எடுத்தாகணும். இது முடியாது தான். குணசாலியான சரியா உன்னால் வாழ முடியாதா? ஆனால் இது முடியாது தான். ஆனால் கர்த்தரால முடியும். அல்லேலூயா. உங்களை குணசாலியாய் மாற்ற முடியும், உங்களை இயேசுக்கு பிரியமானவர்களாய் மாற்ற முடியும். அவரால் பரிசுத்த ஆவியானவர் அதற்காகவே தந்திருக்கிறார். செய்ய முடியாதவைகளை உங்களுக்குள்ளிருந்து அவர் செய்ய வைப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இனி வாக்குவாதங்கள், இனி பொறாமைகள், இனி மார்க்கப்பேதங்கள், இனி பிரிவினைகள் உங்களுக்குள்ள உலக மனுஷனை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்கள் சொல்லணும், இது என்னால் முடியாது தான். புருஷர்கள் சொல்லணும், ஆனால் பரிசுத்தாவினர் எனக்கு உதவி செய்வார், பரிசுத்தாவினர் இதை செய்ய வைப்பார். இயேசுநாதரை போல சபை மேலே அன்பு கூர்ந்த போல என் மனைவி மேலே நான் எப்பொழுதும் அன்புள்ளவனாக இருப்பேன். நல்ல கணவராக என்னால் இருக்க முடியும். இயேசு எப்படி சபைக்கு என்னெல்லாம் செஞ்சாரோ அதே போல் நான் என் குடும்பத்துக்கு, விசேஷமாக என் மனைவிக்கு அப்படியே என்னால் வாழ முடியும்னு சொல்லணும். பெண்கள் சொல்லணும், குணசாலியான சிறிய போல நீதிமொழி 31 உள்ளதை போல அப்படியே என் கணவனுக்கும் அப்புறம் என் குடும்பத்துக்கும் நான் அப்படியே வாழ முடிய வேண்டும் சொல்லணும். அல்லேலூயா. அதற்கு கர்த்தர் உதவி செய்வாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை, இயற்கை அப்பாற்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவார். அப்படி நடத்தப்படும் பொழுது உங்கள் குடும்பம் மிகவும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். டைவர்ஸ், பிரிவினைங்கிறது வரவே வராது. அப்படி பிரிஞ்சு போனவங்க மத்தியில் நீங்கள் போய் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆலோசனை சொல்லும்போது, சத்தியத்தை சொல்லும்போது உடனே என்ன செய்வாங்க? மனம் திரும்பி குணப்பட்டு அந்த குடும்பம் உடனே ஒன்று சேரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பிரிஞ்சு போன குடும்பங்களை ஒன்று சேர்க்கும்படிக்கான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களை மேலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஆமை நரகம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற சுத்திர வாழ்க்கையை பரலோகத்தை போல குட்டி பரலோகமாக நீங்கள் போகும்போது அந்த குடும்பம் மாறிவிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து பிரிந்து போன குடும்பங்களை சேர்க்கிறது யார்? நீதிமன்றம் கிடையாது, காவல்துறை கிடையாது, புறஜாதி மனிதர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள் கிடையாது, நீங்க தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படிப்பட்ட சத்தியத்தை கர்த்தர் கொடுக்கிறது. பிரிந்து போன குடும்பங்களே, பிரிய போற குடும்பங்களே, பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிற குடும்பங்களை நீங்க ஒன்று சேர்க்க போறீங்க. நரகத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை பரலோக வாழ்க்கையை அந்த குடும்பங்களை நீங்க மாற்றும்படிக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை நாம கேட்டது அப்படி விட்டு விடாது, அப்படி நாம் கை கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை குட்டி பரலோகமாக மாற்றுவார். நாம் போகிற இடமெல்லாம் பரலோக வாழ்க்கையை ஜனங்கள் அனுபவிக்கும்படி அப்படிப்பட்ட கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.